இந்த உலகத்திலேயே அண்டர்ரேட்டடான விஷயம் நீங்க எதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்கள் தேம்மா. அது ஏன்? இந்த உலகத்துல ஒரு குழந்தை பெண் குழந்தையா பிறந்துருச்சுன்னா அன்னைக்கே அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணுக்காக சொத்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் பொண்ணு ஃபியூச்சர்ல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. ஆனா அதுவே ஒரு ஆண் பிள்ளையா பிறந்துருச்சு அப்படின்னா அங்கிருந்தே கடமைகளை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் பையன் என்னைய பாத்துக்கிறீங்க அப்படின்னு. ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஒரு பொண்ணு ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா அதிகபட்சமா என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டா நீ மாடு மேய்க்க தாண்டா லாய்க்குன்னு பட்டத்தை கட்டுவாங்க. பொண்ணுங்க வேலைக்கு போறது இந்த சொசைட்டில நான் ஒரு இண்டிபெண்டன்ட் உமன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக. ஆனா பசங்க வேலைக்கு போனாதே இந்த சொசைட்டி அவங்கள ஆம்பளன்னே ஏத்துக்கிறோம். பொண்ணுங்க சரக்கடிச்சா பெண் சுதந்திரம், ஆம்பளைங்க சரக்கடிச்சா பொறுக்கி பையன். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றது லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்காக. ஆனா ஒரு பையன் லைஃப்ல செட்டில் ஆனாதே கல்யாணமே பண்ண முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வாங்குற சேலரி அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்குமானது. ஆனா ஒரு பையன் வாங்குற சேலரி அவனோட அப்பா அம்மா, அந்த பொண்ணோட அப்பா அம்மா, பொண்டாட்டி, பிள்ளைய, அக்கா, தங்கச்சி இப்படின்னு எல்லாத்துக்கும் சொந்தமானது. இவ்வளவு ஏன் நீங்க எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு உங்க வீட்டுக்கு போறப்ப கூட என்ன சொல்லிட்டு போறீங்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போறீங்க. யாராச்சும் நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிருக்கீங்களா? இந்த மாதிரி சொன்னா 1000 விஷயம் சொல்லிக்கிட்டே போலாமா. இவ்வளவு கஷ்டத்தை மனசுல வச்சுட்டு எப்படிங்க வெளியே சிரிச்சிட்டு இருக்கீங்க? எங்க கஷ்டத்தை வெளியே காட்டினா நீங்க சிரிக்க முடியாம போயிருமோன்ற பயத்துலதேமா நாங்க கஷ்டத்தை வெளியே காட்டுறதே இல்ல. இப்ப சொல்லு, ஆண்கள் அண்டர் ரேட்டடா இல்லையா? ஆண்கள் அண்டர்ரேட்டட் தாங்க.